தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் அன்பார்ந்த சிவபக்தர்களுக்கும் ஆத்மார்த்தமான நேயர்களுக்கும் வணக்கம். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த வட்டத்தில் எப்போது இருள் சூழும், எப்போது ஒளி வீசும் என்பது அந்த ஈசனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நாம் அன்றாடம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணத்திற்காக, புகழுக்காக, குடும்பத்திற்காக என நம் ஓட்டம் ஓய்வதே இல்லை. ஆனால் அவ்வப்போது இயற்கை நமக்கு சில எச்சரிக்கைகளையும் சில அற்புதங்களையும் காட்டி சற்று நில், கவனி என்று சொல்லாமல் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான, அதே சமயம் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் வரவிருக்கும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி. அன்றைய தினம் வெறும் பௌர்ணமி மட்டுமல்ல, வானில் ஒரு மாபெரும் போர் நடக்கப் போகிறது. ஆம், நிலவை இருள் முழுமையாக விழுங்கப் போகும் முழு சந்திர கிரகணம் நிகழவிருக்கிறது. இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். நேயர்களே, சிந்தித்துப் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் நன்றாக போய்க் கொண்டிருக்கும் காரியங்களில் திடீரென ஒரு முட்டுக்கட்டை வரும். ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் மனம் குழப்பத்தில் ஆழும். அந்த நிலையைத்தான் இந்த சந்திர கிரகணம் பிரதிபலிக்கிறது. சந்திரன் நம் மனதிற்கு அதிபதி என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அந்த சந்திரனே இருளில் மூழ்கும் போது நம் மனமும் பலவீனமடையும் வாய்ப்பு அதிகம். இந்த சூழலில் நாம் செய்யும் ஒரு சின்ன தவறு நம்முடைய நிம்மதியையும் அடுத்த சில மாதங்களுக்கான நம்முடைய நற்பலன்களையும் பாதிக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? என்னடா இது, வானில் நடக்கும் மாற்றத்திற்கு என் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். கடலில் அலைகள் எழுவதற்கும் சந்திரனுக்கும் தொடர்பு உண்டு என்றால் 70% நீராக இருக்கும் மனித உடலுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்காதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தேவையற்ற கோபங்கள், எடுக்கப்படும் தவறான முடிவுகள், குடும்பத்தில் வரும் வீண் சண்டைகள், இவை அனைத்திற்கும் இந்த கிரகண நேரத்து ஆற்றல் மாறுபாடுகள் ஒரு காரணமாக அமைகின்றன. இந்த வீடியோவில் நாம் வெறும் கிரகண நேரத்தை மட்டும் பார்க்க போவதில்லை. இந்த மார்ச் 3ஆம் தேதி அன்று தெரியாமல் கூட நீங்கள் செய்துவிடக் கூடாத அந்த பயங்கரமான தவறு என்ன? ஏன் அன்றைய தினம் சிவ வழிபாடு மற்ற நாட்களை விட கோடி மடங்கு பலன் தரக்கூடியது? உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்க இந்த ஒரு நாளை எப்படி பயன்படுத்தலாம்? முக்கியமாக கிரகண நேரத்தில் நாம் செய்யும் தியானம் ஏன் நம்முடைய கர்ம வினைகளை சுட்டெரிக்கிறது என்பதை பற்றி மிக ஆழமாக பார்க்க போகிறோம். இது வெறும் வானியல் நிகழ்வு அல்ல. இது உங்கள் ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ள இறைவன் தரும் ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? சில நாட்களில் காலையில் எழுந்ததிலிருந்தே மனம் காரணமே இல்லாமல் பரபரப்பாக இருக்கும். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே கோபம் வரும், இல்லை என்றால் மிகுந்த சோகத்தில் மனம் அமிழும். இதற்கு மனம் என்ற கருவிதான் காரணம். அந்த மனதிற்கு அதிபதியே இந்த சந்திரன் தான். சந்திரமா மனசோ ஜாதா என்று வேதங்கள் சொல்கிறது. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த கிரகண காலம் ஒரு மாபெரும் சோதனை காலம். இந்த மார்ச் 3ஆம் தேதி நிகழவிருக்கும் முழு சந்திர கிரகணம் உங்கள் மனதில் இருக்கும் அமைதியை குலைப்பதையே முதல் வேலையாக செய்யும். ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், கிரகண நாட்களில்தான் மக்கள் அதிகமாக தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். ஒரு பெரிய முதலீடு செய்வதாக இருக்கட்டும், அல்லது ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றும் வார்த்தையை பேசுவதாக இருக்கட்டும், அனைத்தும் இந்த காலத்தில்தான் தவறாக முடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன் தெரியுமா? சந்திர கிரகணத்தின் போது பூமியே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவே வருகிறது. பூமியே ஒரு தடையாக மாறப்போகிறது. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் எதுவோ ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைப்போம், ஆனால் நம்முடைய ஆணவம் என்ற பூமி அதை மறைக்கும். இந்த கிரகண நாட்களில் நாம் தெரியாமல் கூட செய்யக்கூடாத முதல் தவறு வாக்குவாதம். மார்ச் 3ஆம் தேதி உங்கள் மனைவியிடமோ கணவரிடமோ அல்லது உங்கள் தொழில் செய்யும் இடத்திலோ யாரையாவது கடுமையாக பேசிவிட்டால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும். அந்த நிமிட கோபம் கிரகணத்தின் பிரதிபலிப்பு. யோசித்து பாருங்கள், கடலில் அலைகள் ஏன் பௌர்ணமி அன்று ஆக்ரோஷமாக எழுகின்றன? சந்திரனின் ஈர்ப்பு விசைதான் காரணம். மனித உடல் என்பது 70% மேல் நீரால் ஆனது. அப்படி இருக்கும்போது சந்திரனில் ஏற்படும் மாற்றம் நம் உடலில் இருக்கும் நீரையும் அந்த நீரால் இயங்கும் மூளையையும் பாதிக்காதா? அதனால்தான் அன்றைய தினம் உணவு கட்டுப்பாடு மிக அவசியம் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். ஜீரண சக்தி குறையும் போது ரத்தம் சூடாகும், ரத்தம் சூடாகும் போது கோபம் வரும். அந்த ஒரு நிமிட கோபத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் பல ஆண்டு உழைப்பை வீணாக்கிவிடும். மார்ச் 3ஆம் தேதி வானில் சந்திரன் மறையலாம், ஆனால் உங்கள் நிதானம் மறைந்துவிடக்கூடாது. இந்த கிரகண இருளை போக்க உங்கள் உள்ளத்தில் ஈசனின் ஒளியை எப்படி ஏற்ற வேண்டும்? சிவனே போற்றி என்று நாம் சொல்லும் போதே நம் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கிறதல்லவா?
அந்த அமைதிக்கு காரணம் நம் மனதின் தெளிவு. சந்திரன் இவரை நாம் வெறும் ஒரு கோளாக மட்டும் பார்க்க முடியாது. நம் முன்னோர்கள் இவரை மதி என்று அழைத்தார்கள். மதி என்றால் அறிவு, மதி என்றால் நிலவு. ஒரு மனிதன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அவனுக்கு மதி கெட்டுப் போனால் அவன் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் அவனுக்கு எதிராகவே முடியும். இந்த மார்ச் 3ஆம் தேதி வரவிருக்கும் முழு சந்திர கிரகணம் அந்த மதியை தற்காலிகமாக இருளால் மறைக்கப் போகிறது. யோசித்துப் பாருங்கள், ஒரு அமாவாசை அன்றோ அல்லது பௌர்ணமி அன்றோ உங்கள் மனம் எப்படி இருக்கிறது? சிலருக்கு காரணமே இல்லாமல் அழுகை வரும், சிலருக்கு அதீத உற்சாகம் வரும், இன்னும் சிலருக்கு பழைய கசப்பான நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து வாட்டும். ஏன் இப்படி நடக்கிறது? நிலவு கடலில் இருக்கும் தண்ணீரை ஈர்க்கிறது என்றால் உங்கள் உடலில் இருக்கும் 70% நீரையும் அது அசைத்து பார்க்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த நீர் அலைபாயும் போது உங்கள் இரத்த ஓட்டம் மாறுகிறது, உங்கள் மூளையில் இருக்கும் ரசாயனங்கள் மாறுகின்றன. இதன் விளைவுதான் உங்கள் கோபமும் உங்கள் தாழ்வு மனப்பான்மையும். இந்த மார்ச் 3ஆம் தேதி சந்திரன் முழுமையாக இருளுக்குள் செல்லும் போது உங்கள் ஆத்ம பலம் குறைய தொடங்கும். இதை நாம் ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். ஒரு இருட்டான அறையில் நீங்கள் நடந்து செல்லும் போது மிக எச்சரிக்கையாக மெதுவாக அடியெடுத்து வைப்பீர்கள் அல்லவா? அதே போன்ற ஒரு நிலைதான் இந்த கிரகண நேரமும். உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும், அதாவது நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமானது. இந்த நேரத்தில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அந்த ஆணவம்தான். நிலவுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வந்து நிழலை மறைப்பது போல உங்கள் அறிவுக்கும் உங்கள் செயலுக்கும் நடுவில் உங்கள் ஈகோ அல்லது ஆணவம் வந்து நிற்கும். அன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் அல்லது உங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களிடம் ஒரு சின்ன விவாதம் தொடங்கினால் கூட அதை அங்கேயே விட்டுவிடுங்கள். நான் தான் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் வாதிட்டால் அந்த கிரகண இருள் உங்கள் உறவில் நிரந்தரமான விரிசலை ஏற்படுத்திவிடும். மனிதர்களாகிய நமக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதுதான் மிகப்பெரிய சவால். குறிப்பாக இந்த மார்ச் 3ஆம் தேதி போன்ற ஒரு நாளில் பிரபஞ்ச ஆற்றலில் ஒரு பெரிய தடுமாற்றம் ஏற்படும் போது நம்முடைய உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் போகும். ஒரு சிறிய தீப்பொறி எப்படி ஒரு காட்டையே அழிக்குமோ அப்படி கிரகண நேரத்தில் நீங்கள் காட்டும் ஒரு சிறிய எரிச்சல் உங்கள் பலகால உழைப்பை சிதைத்துவிடும். அன்பானவர்களே, சிவனடியார்களாகிய நமக்கு ஒரு பெரிய பலம் உண்டு. அதுதான் நிதானம். சந்திரன் சிவபெருமானின் தலையில் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதன் தாற்பயம் என்ன? அலைபாயும் மனதை கூட ஈசன் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதுதான். அப்படி இருக்கையில் அந்த ஈசனின் பிள்ளைகளாகிய நாமும் அன்றைய தினம் நம் மனதை ஈசனிடம் ஒப்படைக்க வேண்டும். மார்ச் 3ஆம் தேதி என்பது உங்கள் பொறுமையை சோதிக்கும் ஒரு நாள். அன்று நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த அமைதி உங்களுக்கு அடுத்த பல ஆண்டுகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். மாறாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களை விதைத்துவிடும். பௌர்ணமி என்பது ஒளியின் உச்சம், கிரகணம் என்பது இருளின் உச்சம். இந்த ஒளியும் இருளும் சந்திக்கும் அந்த புள்ளியில் உங்கள் ஆத்மா எங்கே நிற்கிறது? நீங்கள் ஒளியை தேடி போகப் போகிறீர்களா அல்லது இருளில் மூழ்கப் போகிறீர்களா? இதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த கிரகண நேரத்தில் ஏற்படும் அந்த பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கவும் உங்கள் மனதை செம்மைப்படுத்தவும் சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதம் என்ன? அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? சிவனை போற்றி என்று நாம் சொல்லும் போதே நம் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு அதிர்வு ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒவ்வொரு செயலையும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் காரணத்தோடு தான் செய்தார்கள். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது என்பது பழமொழி. அதாவது இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் என்ன மாற்றங்கள் நடக்கிறதோ அதே மாற்றங்கள் ஒரு சிறிய அணுவாக இருக்கும் நம் உடலுக்குள்ளும் நடக்கும். மார்ச் 3ஆம் தேதி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும்போது ஒரு நிழல் நிலவை மறைக்கிறது அல்லவா? அதே போன்ற ஒரு மறைப்பு உங்கள் உடலுக்குள் இருக்கும் நாடிகளிலும் நடக்கும். நம் உடலில் இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்று 3 முக்கிய உயிர்சக்தி பாதைகள் உள்ளன. இதில் சந்திர நாடி என்பது நம் உடலை குளிர்ச்சியாகவும் மனதை அமைதியாகவும் வைத்திருக்க உதவும் பாதை. மார்ச் 3ஆம் தேதி அந்த சந்திர கிரகணம் நிகழும் போது பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சந்திர ஆற்றல் தற்காலிகமாக தடைபடுகிறது. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஒரு செடிக்கு கிடைக்க வேண்டிய சூரிய ஒளி மறைக்கப்பட்டால் அந்த செடி வாடிவிடும் அல்லவா? அதே போல நம் உடலுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தெய்வீக ஆற்றல் குறையும் போது நம் உடலில் இருக்கும் நச்சுக்கள், கழிவுகள் அதிகமாக வேலை செய்ய தொடங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் உணவு. மார்ச் 3ஆம் தேதி கிரகண நேரத்தில் வளிமண்டலத்தில் இருக்கும் கதிர்வீச்சுகள் மாறுகின்றன. அந்த நேரத்தில் நீங்கள் உட்கொள்ளும் எந்த ஒரு உணவும் ஜீரணமாவதற்கு மிக கடினமாக இருக்கும். நம் வயிற்றில் இருக்கும் ஜீரண நெருப்பு அந்த நேரத்தில் மிக குறைவாகவே எரியும். நீங்கள் தெரியாமல் கூட அன்றைய தினம் கடினமான உணவுகளை உட்கொண்டால் அது உங்கள் இரத்தத்தில் நச்சாக மாறி உங்கள் புத்தியை மழுங்கச் செய்யும்.
அதனால்தான் நம் பெரியவர்கள் கிரகண நேரத்தில் சமைத்த உணவை சாப்பிடக்கூடாது என்றும் குடிநீரில் கூட தர்ப்பை புல்லை போட்டு வைக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். அந்த தர்ப்பை புல்லுக்கு கதிர்வீச்சுகளை தடுக்கும் ஆற்றல் உண்டு. இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல, இது ஒரு பேரண்ட அறிவியல். உங்கள் உடல் ஒரு கோயில் என்றால் அந்த சில மணி நேர கிரகண காலத்தில் அந்த கோயிலுக்குள் தேவையற்ற அசுத்தங்களை அனுமதிக்காதீர்கள். இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னவென்றால், கிரகண நேரத்தில் நம் உடலில் இருக்கும் சக்கரங்கள் மிக வேகமாக சுழலும். குறிப்பாக நம் தலைப்பகுதியில் இருக்கும் சகசிரார சக்கரம் அந்த நேரத்தில் பிரபஞ்ச அதிர்வுகளை வாங்கிக் கொள்ள துடிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டாலோ அல்லது தேவையற்ற கவலைகளில் ஆழ்ந்தாலோ அந்த எதிர்மறை ஆற்றல் உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துவிடும். இது உங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் ஒரு தடையாக மாறிவிடக்கூடும். ஆனால் இதற்கு ஒரு மறுபக்கமும் உண்டு. இருள் இருக்கும் இடத்தில்தான் ஒளியின் மதிப்பு தெரியும். இந்த கிரகண இருளை நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம். எப்படி ஒரு அழுக்கான துணியை சோப்பு போட்டு துவைக்கிறோமோ அப்படி நம் ஆன்மாவில் இருக்கும் கர்ம வினைகளை துவைக்கப் போகும் ஒரு சுத்திகரிப்பு நேரம்தான் இந்த மார்ச் 3ஆம் தேதி. சிவபெருமான் விஷத்தை அருந்தி உலகத்தை காத்தவர். அந்த விஷமே ஒரு இருள்தான். அந்த இருளை தன் தொண்டையிலேயே நிறுத்தி நீலகண்டனாக மார்ச் 3ஆம் தேதி அவர் நமக்கு காட்சி தருவார். நாமும் நம்முள் இருக்கும் கோபம், பொறாமை, பேராசை போன்ற விஷயங்களை அந்த கிரகண இருளில் ஈசனிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் உடல் ஒரு உணர்வு பூர்வமான கருவி. மார்ச் 3ஆம் தேதி அந்த கருவியை சிதைக்காமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அந்த பாதுகாப்பிற்கு நமக்கு துணை நிற்பது மந்திரங்கள். வெறும் சொற்கள் அல்ல, அந்த சொற்களுக்கு பின்னால் இருக்கும் அதிர்வுகள். சிவனே போற்றி என்னும் நாமம் நம்மை எப்போதுமே காக்கும் கவசம். மந்திரம் என்றால் என்ன? மன்னத்ராயதே இதி மந்திர, அதாவது எதை மனதிற்குள் திரும்ப திரும்ப சொல்கிறோமோ அதுவே நம்மை பாதுகாக்கும் என்பது பொருள். மார்ச் 3ஆம் தேதி வானில் சந்திரன் மறையும் போது நம் மனமும் ஒருவித இருளுக்குள் செல்லும். அந்த இருளை போக்க நமக்குள் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். அந்த விளக்கின் திரிதான் மந்திரம். இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் சொல்லும் ஒரு முறை மந்திரம் சாதாரண நாட்களில் நீங்கள் சொல்லும் 1,00,000 முறை மந்திரத்திற்கு சமமான பலனை தரும். இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம். ஏன் தெரியுமா? கிரகணத்தின் போது பூமியின் காந்தப்புலம், ஆற்றல் மண்டலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகிறது. அந்த நேரத்தில் உங்கள் நாவால் உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் எதிரொலிக்கும். அந்த மார்ச் 3ஆம் தேதி கிரகண காலத்தில் உங்கள் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீபத்தின் ஒளியையே சிவபெருமானாக நினைத்து ஓம் நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் வெறும் சொல்லல்ல, இது பஞ்சபூதங்களின் சங்கமம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5ஐயும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வலிமை இதற்கு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் தீராத கடன்கள் இருக்கலாம், தீராத நோய்கள் இருக்கலாம், அல்லது மனதிற்குள் ஆறாத வடுக்கள் இருக்கலாம். இவை அனைத்தையும் அந்த கிரகண இருளில் ஈசனிடம் சமர்ப்பியுங்கள். இந்த இடத்தில் நான் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிடித்தமான சிவநாமம் இருக்கும். சிலருக்கு ஓம் நமசிவாய என்பது பிடிக்கும், சிலருக்கு சிவ சிவ என்பது பிடிக்கும், சிலருக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி என்பது மனதிற்கு நெருக்கமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு சிவபுராணத்தின் வரிகள் பிடிக்கும். இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பான நேயர்களே, உங்களிடம் நான் கேட்கிறேன், உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான, உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரும் அந்த சிவநாமம் அல்லது மந்திரம் எது? அதை இப்போதே இந்த வீடியோவின் கீழே இருக்கும் கருத்து பெட்டியில் கமெண்ட் பாக்ஸ் சிவனை போற்றி என்று தொடங்கி பதிவிடுங்கள். உங்கள் ஒருவருடைய அந்த பதிவு இன்னும் 1000 பேருக்கு அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்ற உந்துதலை தரும். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த மார்ச் 3ஆம் தேதியை ஒரு மகா சிவ வழிபாட்டு நாளாக மாற்றுவோம். இந்த மந்திர அதிர்வுகள் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் பயத்தை போக்கும். மார்ச் 3ஆம் தேதி அந்த சந்திரன் மறையும் சில மணி நேரங்களில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுக்குள் ஒரு புதிய சக்தி பிறப்பதை உணர்வீர்கள். அது உங்கள் கர்ம வினைகளை சுட்டெரிக்கும் நெருப்பாக மாறும். ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லும் போது நாம் ஒரு முக்கியமான விதியை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். சிவனே போற்றி என்று நாம் சொல்லும் அந்த ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சத்தின் மகா சக்தியோடு நாம் இணைகிறோம். மார்ச் 3ஆம் தேதி அந்த கிரகண இருள் சூழும் வேளையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் மௌனம். நேயர்களே, சத்தம் என்பது வெளியே கேட்பது, மௌனம் என்பது உள்ளே உறைவது. மார்ச் 3ஆம் தேதி சந்திரன் மறைக்கப்படும் அந்த சில மணி நேரங்கள் ஒட்டுமொத்த இயற்கையுமே ஒருவித நிசப்தத்திற்குள் செல்லும். பறவைகள் ஒடுங்கும், விலங்குகள் அமைதியாகும். அந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாமும் நம் பேச்சை குறைத்து கொண்டு நம் அகத்தை தேடி பயணிக்க வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும்,
நம்மிடம் இருக்கும் சக்தியை வெளியேற்றும். ஆனால் கிரகண நேரத்தில் அந்த சக்தியை நாம் நமக்குள் சேமித்து வைக்க வேண்டும். இந்த மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி நிலவு மெல்ல மெல்ல தன் ஒளியை இழக்கும்போது உங்கள் வீட்டிற்குள் ஒரு அமைதியான சூழலை உருவாக்குங்கள். தொலைக்காட்சி பெட்டியையோ அல்லது அலைபேசியையோ தள்ளி வைத்துவிட்டு அந்த ஈசனோடு மட்டும் பேசுங்கள். உங்கள் குறைகளை யாரிடமாவது சொல்லி புலம்புவதை விட அந்த ஈசனின் திருவடிகளில் மௌனமாக சமர்ப்பியுங்கள். நீங்கள் பேசும் 1000 வார்த்தைகளை விட உங்கள் மௌனம் அந்த பரம்பொருளுக்கு மிகச் சீக்கிரம் புரியும். ஏன் இந்த மௌனம் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? கிரகண நேரத்தில் பிரபஞ்ச அதிர்வுகள் மிக தீவிரமாக இருக்கும். அந்த அதிர்வுகளை உங்கள் உடல் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமானால் உங்கள் புலன்கள் அனைத்தும் ஒடுங்கி இருக்க வேண்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் அலைபாய்ந்து கொண்டிருந்தால் அதில் நிலவின் பிம்பம் சரியாக தெரியாது. அதுபோல உங்கள் மனம் பேச்சால் அலைபாய்ந்து கொண்டிருந்தால் ஈசனின் அருள் உங்களுக்குள் இறங்குவது தடைபடும். அன்பானவர்களே, இந்த மார்ச் 3ஆம் தேதி கிரகண நேரத்தை ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சை காலமாக நினையுங்கள். நம் உடலில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள், தீய பழக்கங்கள், நம் முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகள் அனைத்தையும் அந்த ஈசன் அறுத்து எறியப் போகிறார். அந்த நேரத்தில் நாம் அமைதியாக கிடந்தால் மட்டுமே அந்த சிகிச்சை முழுமையடையும். நீங்கள் அன்றைய தினம் கடைபிடிக்கும் அந்த சில மணி நேர மௌனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தெளிவை தரும். சந்திர கிரகணம் என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். இருள் மறைந்து மீண்டும் சந்திரன் ஒளியோடு வெளிவரும்போது அந்த சந்திரன் புத்துயிர் பெற்று வருவார். என் இதயத்திற்கு நெருக்கமான சிவபக்தர்களே, சிவனே போற்றி என்று சொல்லும் போதே நம்முடைய கவலைகள் யாவும் பனியைப் போல விலகுவதை நாம் உணர முடியும். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி நிலவு ஒளியை இழக்கும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உன்னதமான செயல் தானம். தானம் என்பது வெறும் பொருட்களை கொடுப்பது மட்டுமல்ல, அது நம்மிடம் இருக்கும் மமதை எனும் அகந்தையை இறைவனிடம் ஒப்படைப்பது. குறிப்பாக மார்ச் 3ஆம் தேதி சந்திரன் இருளில் மூழ்கி பின் மீண்டும் ஒளியோடு வெளிவரும் அந்த தருணம் பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றம் நிகழும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தானம் கூட உங்கள் 7 தலைமுறைக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக மாறும். கிரகண நேரத்தில் சந்திரன் மறைக்கப்படும் போது நம்முடைய கர்ம வினைகள் மிக தீவிரமாக வேலை செய்யும். அந்த நேரத்தில் நாம் பிறருக்கு செய்யும் ஒரு உதவி அந்த தீய கர்ம வினைகளை சுட்டெரிக்கும் ஒரு நெருப்பாக மாறும். மார்ச் 3ஆம் தேதி கிரகணம் முடிந்து சந்திரன் முழுமையாக வெளிவந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த முதல் காரியம் ஒரு ஏழைக்கோ அல்லது தேவையுள்ள ஒருவருக்கோ உங்களால் முடிந்த உணவையோ அல்லது ஒரு ஆடையையோ வழங்குவது. இது வெறும் தர்மம் அல்ல, இது அந்த ஈசனுக்கு செய்யும் நேர்த்திக்கடன். ஒருமுறை ஒரு மன்னன் மிகப்பெரிய யாகங்களை செய்து புண்ணியத்தை தேடினான். ஆனால் ஒரு ஏழை சிறுவன் பசியால் வாடிய ஒரு முதியவருக்கு கொடுத்த ஒரு பிடி அன்னம் அந்த மன்னன் செய்த 1000 யாகங்களை விட அதிக பலனை தந்தது. ஏன்? அந்த சிறுவன் கொடுத்தது அன்பினால். அதுபோல இந்த கிரகண நேரத்தில் உங்கள் மனதிற்குள் இருக்கும் அன்பை மற்றவர்களுக்கு பகிருங்கள். முக்கியமாக கிரகண நேரத்தில் நாம் எதை இழந்தாலும் அது பன்மடங்காக திரும்பி வரும் என்பது ஐதீகம். உங்கள் கையில் இருக்கும் பணத்தையோ தானியத்தையோ தானமாக தரும்போது, இறைவா, என்னிடம் இருக்கும் ஆணவத்தையும் பொறாமையையும் சேர்த்தே இந்த தானத்தோடு எடுத்துக்கொள் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி செய்யும்போது உங்கள் உள்ளம் ஒரு தூய ஸ்படிகத்தைப் போல மாறிவிடும். மார்ச் 3ஆம் தேதி அன்று செய்ய வேண்டிய தானங்களில் மிகச்சிறந்தது அன்னதானம். பசியோடு இருப்பவர்களுக்கு ஒரு வேளை உணவு வழங்குவது கோடிக்கணக்கான சிவலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்த பலனை தரும். அதேபோல அன்று பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது பழங்களை வழங்குவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சந்திர தோஷங்களை அறவே நீக்கும். உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு தொடர்ச்சியாக தடைகள் வந்து கொண்டே இருந்தால் அன்று பசுமாட்டிற்கு செய்யும் ஒரு சின்ன உதவி அந்த தடைகளை உடைக்கும் ஒரு பெரிய சக்தியாக மாறும். இந்த தானம் என்பது வெறும் பொருள் சார்ந்தது மட்டுமல்ல. ஒருவருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வது, ஒருவரின் துயரத்தில் பங்கேற்பது கூட ஒரு வகை தானம்தான். மார்ச் 3ஆம் தேதி கிரகண இருள் நீங்கி நிலவு பொலியும் போது உங்கள் முகத்திலும் ஒரு புன்னகை மலர வேண்டும். கிரகணம் முடிந்துவிட்டது, தானமும் செய்துவிட்டோம். ஆனால் என் வீட்டிற்குள் இருக்கும் அந்த கிரகண தீட்டையும் எதிர்மறை சக்தியையும் எப்படி நீக்குவது? என் வீட்டை மீண்டும் ஒரு புனிதமான கோயிலாக மாற்றுவது எப்படி? சிவனே போற்றி என்னும் நாமம் எங்கு ஒலிக்கிறதோ அங்கு இருள் தங்குவதற்கு இடமே இல்லை. கிரகணம் என்பது ஒரு தற்காலிக தடை. ஆனால் அந்த தடை நீங்கிய பிறகு நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. ஒரு மழை பெய்து ஓய்ந்த பிறகு எப்படி தரை ஈரமாக இருக்குமோ அப்படி கிரகண கதிர்வீச்சுகளின் தாக்கம் நம் வீட்டிற்குள் ஒரு நுட்பமான அதிர்வாக தங்கியிருக்கும். இதைத்தான் நம் முன்னோர்கள் தீட்டு அல்லது அசுத்தம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அசுத்தத்தை நீக்கி உங்கள் வீட்டிற்குள் மீண்டும் அந்த பரம்பொருளின் அருளை பாய்ச்சுவது உங்கள் கடமை. மார்ச் 3ஆம் தேதி கிரகணம் முடிந்தவுடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் நீராடல். கிரகண நேரத்தில் நம் உடலில் படிந்திருக்கும் அந்த நுட்பமான காந்த அதிர்வுகளைப் போக்க குளிர்ந்த நீரில் குளிப்பது மிக அவசியம்.
குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிகை கல் உப்பையோ அல்லது சிறிது வேப்பிலையையோ சேர்த்துக் கொள்வது உங்கள் உடலில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை முழுமையாக நீக்கும். இது வெறும் உடல் குளியல் அல்ல, இது உங்கள் ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு புனித நீராடல். குளித்து முடித்த பிறகு உங்கள் வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் சுத்தமான நீரால் துடைக்க வேண்டும். அந்த நீரில் சிறிது மஞ்சள் பொடியையும் கோமியத்தையும் கலந்து தெளிப்பது மிகச் சிறந்தது. மஞ்சள் என்பது ஒரு சிறந்த கிருமிநாசினி மட்டுமல்ல, அது மங்களத்தின் அடையாளம். உங்கள் வீட்டில் இருக்கும் ஜன்னல்களை திறந்து விடுங்கள். கிரகண இருளில் தேங்கி நின்ற காற்று வெளியேறி புதிய பிராணசக்தி வீட்டிற்குள் நுழையட்டும். இங்கே ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். கிரகணம் முடிந்த பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு புதிய நெய் தீபத்தை ஏற்றுங்கள். அந்த தீபத்தின் ஒளி கிரகண இருளால் உங்கள் மனதில் ஏற்பட்ட சிறு அச்சத்தையும் குழப்பத்தையும் வேரோடு அறுத்துவிடும். அந்த தீபத்திற்கு முன்னால் அமர்ந்து சிவபுராணம் அல்லது திருவாசகம் பாடல்களை பாராயணம் செய்யுங்கள். மந்திரங்களின் ஒலி அலைகள் உங்கள் வீட்டின் சுவர்களில் மோதி அங்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். உங்கள் சமையலறையில் இருக்கும் பழைய உணவுகளை தவிர்த்துவிட்டு புதிதாக சமைத்த உணவை சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்து பின் நீங்கள் உட்கொள்ளுங்கள். அந்த உணவு உங்களுக்கு ஒரு மருந்தாக அமையும். சிவனடியார்களே, நாம் ஒரு மிகப்பெரிய பயணத்தின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். சிவனே போற்றி என்று நாம் சொல்லும் அந்த ஒரு நொடியில் நம் விதியை மாற்றும் வலிமை அந்த பரம்பொருளுக்கு உண்டு. வானில் நடக்கும் இந்த மாற்றம் வெறும் காட்சி அல்ல, இது ஒரு கணக்கு. மார்ச் 3ஆம் தேதி சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து இருளைச் சந்திக்கிறாரோ அந்த ராசிக்கு உரியவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் மனதிற்கு அதிபதி என்பதால் உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் உங்கள் மன உறுதி இந்த நாளில் சோதிக்கப்படும். குறிப்பாக இந்த மார்ச் 3ஆம் தேதி கிரகணம் நிகழும் அந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் அன்றைய தினம் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் இறங்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை விளைவிக்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இந்த கிரகணம் வெவ்வேறு விதமான அதிர்வுகளை தரும். சில ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும், சிலருக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி. பயப்படாதீர்கள். கிரகணம் என்பது ஒரு இயற்கை நிகழ்வு. ஒரு இருட்டு அறைக்குள் விளக்கை ஏற்றினால் இருள் ஓடிவிடும் அல்லவா? அதுபோல உங்கள் ராசிக்கு இந்த கிரகணம் சாதகமாக இல்லை என்றாலும் சிவ வழிபாடு எனும் அந்த மகா ஒளியை ஏற்றி வையுங்கள். கிரகணம் முடிந்த பிறகு உங்கள் ராசிக்கு உரிய தானத்தை செய்யுங்கள். உளுந்து, நெல் அல்லது வெள்ளை நிற ஆடைகளை தானமாக தருவது சந்திரனின் கோபத்தை தணிக்கும். உங்கள் ஜாதகத்தில் சந்திரதசை நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். சிவனை தொழுபவர்களுக்கு கோள்கள் அனைத்தும் நன்மையே செய்யும். நாங்கள் இவ்வளவு செய்கிறோம், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீரவே மாட்டேன் என்கிறது என்று வருந்தாதீர்கள். சிவனே போற்றி என்னும் நாமம் உங்கள் நாவில் இருக்கும் வரை எந்த இருளும் உங்கள் வாழ்க்கையை அணுக முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தீராத பண கஷ்டம், நீண்ட நாள் நோய் நொடிகள் ஆகியவற்றை இந்த ஒரு கிரகண நாளில் எப்படி வேரோடு அறுத்து எறிவது? இதற்கு காரணம் நம்முடைய சஞ்சித கர்மா எனப்படும் பல ஜென்மத்து பாவ வினைகள். சாதாரண நாட்களில் நாம் செய்யும் பரிகாரங்கள் மெதுவாக வேலை செய்யும். ஆனால் மார்ச் 3ஆம் தேதி போன்ற ஒரு கிரகண நாளில் நாம் செய்யும் ஒரு சின்ன வழிபாடு பல மடங்கு வீரியத்துடன் நம் கர்ம வினைகளை சுட்டெரிக்கும். இந்த மார்ச் 3ஆம் தேதி இரவு கிரகணம் முடிந்து சந்திரன் முழுமையாக வெளிவந்த அந்த புனிதமான வேளையில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு ரகசிய பரிகாரம் வெள்ளை நிற மலர்களால் சிவலிங்க வழிபாடு. சந்திரன் வெள்ளை நிறத்திற்கு அதிபதி. உங்கள் வீட்டில் ஒரு சிறிய சிவலிங்கம் இருந்தால் அந்த லிங்கத்திற்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். அப்படி லிங்கம் இல்லாதவர்கள் ஒரு சிவபெருமானின் படத்திற்கு முன்னால் அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் உங்கள் கையில் ஒரு பிடி அட்சதையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் மிகப்பெரிய பாரம் எதுவோ அதை அந்த ஈசனிடம் சொல்லுங்கள். இறைவா, இந்த சந்திர கிரகண இருள் மறைவது போல என் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துயரமும் மறைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த அட்சதையை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். இன்னொரு முக்கியமான பரிகாரம் தீபதானம். உங்கள் வீட்டின் அருகில் ஏதாவது ஒரு சிவாலயம் இருந்தால் கிரகணம் முடிந்த பிறகு அங்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். அந்த தீபத்தின் ஒளி உங்கள் வம்சத்தையே காக்கும் ஒரு மகா சக்தியாக மாறும். வறுமை ஒழிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்று ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவோடு ஒரு வெள்ளை நிற துணியை வழங்கினால் உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிபுகுவாள். நம்பினார் கெடுவதில்லை என்பது அந்த ஈசனின் வாக்கு. மார்ச் 3ஆம் தேதி நீங்கள் செய்யப்போகும் இந்த சிறு முயற்சி உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றப்போகிறது. எத்தனையோ பகுதிகளை கடந்து வந்திருக்கிறோம். மார்ச் 3ஆம் தேதி நிகழப்போகும் அந்த முழு சந்திர கிரகணம் உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க இறைவன் கொடுத்திருக்கும் ஒரு மகா பிரசாதம். எவ்வளவு பெரிய இருள் சூழ்ந்தாலும் ஒளியின் வருகையை யாராலும் தடுக்க முடியாது. அன்று காலை எழுந்தது முதல் இரவு கிரகணம் முடிந்து நீங்கள் செய்யும் அந்த புனித நீராடல் வரை ஒவ்வொரு நொடியையும் ஒரு தவமாக நினையுங்கள்.
மார்ச் 3ஆம் தேதி இரவு நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது ஒரு புதிய மனிதராக, பயமற்றவராக, ஈசனின் அருளால் நிரப்பப்பட்டவராக மாறப்போகிறீர்கள். மனதை அடக்குவது, கோபத்தை தவிர்ப்பது, பிறருக்கு தானம் செய்வது இவை கிரகண நேரத்திற்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு வெற்றி சூத்திரங்கள். அன்பானவர்களே, இந்த வீடியோவை தயாரிப்பதன் நோக்கம் உங்களை பயமுறுத்துவதல்ல, மாறாக உங்களை விழிப்புணர்வோடு வைத்திருக்கச் செய்வதுதான். சிவனே போற்றி சேனல் எப்போதும் உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு உற்ற நண்பனாக இருக்கும். இந்த மார்ச் 3ஆம் தேதி அபூர்வ நிகழ்வை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த உண்மைகளை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியை காட்டுவதுதான் மிகப்பெரிய சிவத்தொண்டு. இப்போது நம்முடைய இந்த மகா சங்கமத்தின் இறுதிக்கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நேயர்களே, உங்களிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த மார்ச் 3ஆம் தேதி கிரகணத்தை பற்றி நாம் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் மனதிற்கு எந்த செய்தி மிக நெருக்கமாக இருந்தது என்பதை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் காமெண்ட் பதிவிடுங்கள். இன்னும் இது போன்ற ஆழமான ஆன்மீக ரகசியங்களையும் சிவபெருமானின் பெருமைகளையும் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்போதே நமது சிவனே போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த மணி சின்னத்தையும் பெல் ஐக்கன் அழுத்தி வையுங்கள். அப்போதுதான் ஈசனின் செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் இந்த சிவத்தொண்டை தொடர எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நேயர்களே, மார்ச் 3ஆம் தேதி வானில் சந்திரன் மீண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் ஒளி பிறக்கட்டும். கவலைகளை தள்ளி வையுங்கள், ஈசனை போற்றுங்கள். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எப்போதும் இன்பம் நிலைக்க அந்த நீலகண்டனை வேண்டிக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.